2 நான் இருக்குன்னு பார்த்தோம். ஞானி பயன்படுத்துகின்ற நான், அஞ்ஞானி பயன்படுத்துகின்ற நான். அஞ்ஞானி என்ன பண்ணுறான்? இந்த நான்கிறத மாற்றி மாற்றி பேசுகிறான். எனக்கு பசிக்குது அப்படிங்கிறான், எனக்கு நிம்மதி இல்லை அப்படிங்கிறான். எனக்கு பசிக்குது அப்படிங்கும்போது நான் எதோட என்ன சேர்த்துக்கிறேன்? உடம்பா என்ன நினச்சிக்கிறேன். எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது மனசாக நினச்சிக்கிறேன். எனக்கு புரியலை அப்படிங்கும்போது என்ன? அறிவோட புத்தியோட நினச்சிக்கிறேன். என்ன புத்தியாக நினச்சிக்கிறேன். நான் காசிக்கு போனேன் அப்படின்னு சொல்லும்போது உடம்பாக. இப்போ நம்ம அது சத்தியமாக நினச்சிக்கிட்டு. ஞானியும் இதே மாதிரி தான் பேசுவார். அவர் என்ன சொல்லுவார்? எனக்கு பசிக்குதுன்னு தான் சொல்லுவார். நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவார். ஆனால் ஞானிக்கு நான் சொல்லும்போது அவர் எதை குறிப்பிடுறாரு அவருக்கு தெரியும். நான் சொல்லும்போது இந்த உடம்பை நான் சொல்கிறேன், இந்த மனசை நான் சொல்கிறேன் அப்படின்னு அவருக்கு அந்த விவேக சக்தி இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஆத்மாவையும் அனாத்மாவையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பேசுவோம். ஆனால் ஞானிக்கு இந்த ஞானம் தெளிவாக இருக்கின்றது. அதான் ஓய்ந்த கனாவில் கண்ட பழங்கதை ஓதுவன் வாதனையால். வாதனைனா பழக்க வழக்கத்தால் வழக்கம் போல் பேசிக்கிட்டே தான் இருப்பார். ஆய்ந்து அறிவுற்றவன் அப்படி செப்புவன். இந்த ஞானம் நன்றாக பிரம்ம விசாரம் செய்து அந்த ஞானத்தை அடைந்த அந்த ஞானியும் அப்படித்தான் செப்புவன். செப்புவன்னா பேசுவார். அதுக்காக இது பிரம்மம், இந்த பிரம்மம் அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டார்? பேச மாட்டார். எல்லாரையும் மாதிரி தான் பேசுவார். ஆனால் அவருக்கு ஞானம் இருப்பதுனால எந்த நானை இங்கே பயன்படுத்துகிறேன். இப்போ கிளாஸில் வந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லும்போது அவர் எதை குதிச்சுட்டு பேசுவார்? உடம்பை நான் நினைக்க மாட்டார். நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லும்போது இந்த உடலுக்கு வேறான நானாக தன்னை புரிந்து கொள்கின்றார். ஞானி விவகாரம் பண்ணும்போது இந்த உடல் மனம் புத்தியை நான் சில நேரம் பயன்படுத்த முடியும். தனியாக இருக்கும்போது அவர் நான் என்று தன்னை இந்த உடலுக்கு வேறான அந்த சைத்தன்யத்தை நான் புரிஞ்சு வச்சிருக்கார். பேசும்போது எப்படி பேசுகிறாரு? செப்புவன். விவகாரம் பண்ணும்போது எப்படி பேசுகிறாரு? தன்னை உடல் மனம் என்பது போல பேசுகிறார். ஆபாசனும் ஆகான். அது அப்படி பேசுவதால் அவர் தன்னை ஜீவன்னு நினைத்து கொள்வது இல்லை. ஆபாசன்னா இங்கே ஜீவன். தன்னை ஜீவாத்மாவாக தன்னை உடலாக நினைத்து பேசுவது இல்லை. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். மாய்ந்த தன் உடல் வேம் அளவும் விண்ணவன் மனுடன் எனப்படுவான். இது நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கின்ற ஒரு எக்ஸாம்பிள். அது எப்படின்னா, சில ஹோமங்கள் யாகங்கள்லாம் பண்ணி 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த அக்னியிலே குதிச்சிடலாம்லாம் சில பேர், இல்லாட்டி தண்ணியில் விடுத்து உயிர் விட்டுருவாங்களாம். அந்த மாதிரி இருப்பவர்கள் தேவர்களாக ஆகிவிடுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. சாமிஜி என்ன சொல்கிறாங்கன்னா, சில பூஜைகள் யாகங்கள் பண்ணவங்கள தேவராகவே நாம் கருத வேண்டும். இந்த பூஜைகள்லாம் பண்ணவங்கள நம்ம தேவர்களாக நினைக்க வேண்டும். அவங்க உடலோடு இருந்தால் கூட அவங்கள நம்ம எப்படி நினைக்கணும்? தேவர்களாக நினைக்க வேண்டும். அவர்கள் தேவர்களாக இருந்தாலும் நம்ம அவங்க தன்னை உடலாகத்தான் நினைத்து கொண்டு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்போ இது போல் இந்த எக்ஸாம்பிள் மாதிரி 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. கனவை பற்றி சொல்லியிருக்கு. இந்த தன் உடல் வேம் அளவும், உடல் சாகிறது வரைக்கும் அவர் தேவனாக கருதப்பட வேண்டும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவர் உடலாகத்தான் செயல்படுவார். அதுபோல் ஞானி பிராரப்தம் முடிஞ்சு இந்த உடலை விடும்போது தான் அவருக்கு விதேக முக்தியில் தான் அவர் உடலை விட முடியும். ஆனால் அவர் ஞானத்தினால நான் உடல் என்கின்ற அந்த அபிமானத்தை விட்டிருக்கின்றார். வீந்த சிதாபாசன் போம் அளவும் விவகாரம் தொடரும். அந்த உலகத்தில் நம்மளுடைய பிராரப்தம் இருக்கிறது வரைக்கும் இந்த சிதாபாசன் சேர்ந்து தான் இருக்கும். அது வரைக்கும் விவகாரம் இருக்கும். விவகாரம் பண்ணும்போது அவர் நான் சொல்லும்போது இந்த உடலை விவகாரத்துக்கு பயன்படுத்துவார். ஆனால் அவருடைய ஆழ் மனசில் எப்படி கனவுங்கிறது புரிஞ்சதோ, கனவுக்கு சத்தியத்துவ புத்தி இல்லாமல் கனவை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். அது உண்மைன்னு இல்லாமல் பொய்ன்னு தெரிஞ்சு அந்த கனவை டிஸ்கஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த உடல் உண்மை இல்லைன்னு புரிஞ்சு ஞானி விவகாரம் பண்ணுகின்றார். வீந்த சிதாபாசன் போமளவும் விவகாரம் தொடரும்.
ஏன்னா இந்த உடல் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நான் பிரம்மாஸ்மின்னு யார் சொல்கிறா? இந்த உடம்பு தான் சொல்லுது. நான் பிரம்மம்னு சொல்லுகின்ற இந்த உடம்பு பிரம்மம் இல்லை. குழப்பமாக இருக்கும் நமக்கு. நான் பிரம்மம்னு உடம்பு தான் சொல்லுது, நான் பிரம்மம்னு சொல்லுகின்ற அந்த உடம்பு பிரம்மம் இல்லை. ஆத்மாவும் அனாத்மாவும் சேர்ந்து தான் விவகாரம் பண்ண முடியும். ஆத்மா தனியாக விவகாரம் பண்ண முடியாது, அனாத்மா தனியாக விவகாரம் பண்ண முடியாது. அதுபோல் இந்த நான் செய்கின்றேன், வந்தேன், போனேன்னு சொன்னாலும் அவருக்கு நன்றாக தெரியும் உடம்பு தான் போச்சு வந்துச்சுங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அடுத்த கேள்வி. ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றாம் நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ தானிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயரலவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றாம் நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ தானிஷ்டை புரிந்தான் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. அடுத்த கேள்வி. விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரே, விவகாரம்னாலே துக்கமே. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி செய்கும் செய்கை முடித்தவர்? திரும்ப அதே கேள்வியை தான் வேற ரூபத்தில் கேட்குறான். ஆனால் ஐயா குருவே காண்பது அசத்தியம் என்றாலும், ஞானிக்கு நல்லா தெரியும் இந்த ஜெகத் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. நல்லா போட்டுக்கணும், கொஞ்சம் கூட கிஞ்சித்தும் உண்மை இல்லைன்னு தெரியும். ஆனாலும் என்ன பண்ணுறார்? விவகாரம் பண்ணுறார். பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் விவகாரம் பண்ணுறார். ஆனால் எத்திர விவகாரம் தத்திர துக்கம். நம்ம விவகாரம்னு வந்தாலே ராகத்வேஷம் வந்துடும், ராகத்வேஷம் வந்தாலே துக்கம் வந்துடும். காண்பதெல்லாம் அசத்தியம் என்றாலும் நானா விவகாரம் துயர் அல்லவோ. எதுக்காக இந்த வேலையில் இழுத்து போட்டு பண்ணணும்? சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லோரும் மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அவருக்கே உடம்புக்கு முடியல, எதுக்காக இவ்வளோ காரியத்தை எடுத்து போட்டுட்டு அவர் கஷ்டப்படணும் அப்படிம்பாங்க. சாமியே கஷ்டப்படுறாரு, இவ்வளோ வேலை இவ்வளோ பொறுப்புகள் எடுத்துக்கிட்டு எதுக்கு கஷ்டப்படுறாரு? அவர் சொல்லுவார், நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு. நான் கஷ்டமே படலையே, நான் இஷ்டப்பட்டு செய்கிறேன், நான் கஷ்டப்படலை அப்படிங்கிற. இப்போது விவகாரம் எதுக்காக தலையில் தூக்கி வச்சுட்டு பட் ஃப்ரீயாக இருக்கலாமே அப்படின்னா, நானா விவகாரம் துயர் அல்லவோ. நிறைய கேள்வியாக வரிசை அடுக்கிறான், அப்படியே அடுக்கு சட்டி மாதிரி அடுக்கிறான். நானா விவகாரம் துயர் அல்லவோ, பொறுப்பு இருந்தால் உனக்கு பிரச்சனையாக இருக்கே. ஞான சுகம் தருமோ, உன்னால் எப்படி ஞான சுகத்தை அனுபவிக்க முடியும்? குருவால் எப்படி ஞான சுகத்தை, எப்படி பிரம்மாக்கார விருத்தியிலே இருந்த அந்த சுகத்திலேயே எப்படி அனுபவிக்க முடியும்? ஞான சுகம் போயிடாதான். போனால் அன்றோ நன்றாம், போனால் அன்றோ நன்றாம். இந்த விவகாரம் எல்லாம் போச்சுன்னா தானே நிம்மதி அப்பாடான்னு இருக்க முடியும். போனால் அன்றோ நன்றாம். விவகாரம் எல்லாம் இல்லாமல் இருப்பது தானே நல்லது. எதுக்கு தலையில் தூக்கி போட்டுட்டு எல்லா விவகாரத்தையும் தூக்கி போட்டுட்டு எதுக்கு விவகாரத்துக்குள்ளே உள்ள வருவானே, அப்புறமாட்டி கோவப்படுவானே, இந்த மாதிரிலாம் என்ன ஆகும்? நமக்கு டவுட் வரும். எதுக்காக பண்ணணும்? காரியம் பண்ணணும், உடம்பை கெடுத்துக்கிட்டு. அவ்வளோ பேர் சொல்லுவாங்க, சாமி எதுக்கு உடம்பை கெடுத்துட்டு இவ்வளோ விவகாரம் இழுத்து போட்டு பண்ணணும்? நிஷ்டை பொருந்திடல் வேண்டாவோ, பேசாமல் விவகாரத்தெல்லாம் விட்டுட்டு சமாதி அபியாசத்திலே இருக்க வேண்டும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னும் நமக்கு ஒரு டவுட் வரலாம். விவகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அப்பப்போ என்ன பண்ணி ராகத்வேஷம் வெளியே வந்துடுது. வரும்போது என்ன ஆயிடும்? நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். அதுக்கு பேசாமல் சமாதியிலே இருப்பது தானே நிஷ்டை அப்படின்னு ஒரு டவுட். ஞானினா எப்பவும் சமாதியிலே இருக்க வேண்டும் அல்லவா?
தானா நிஷ்டை புரிந்தால் செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. 5வது கேள்வி, முக்கியமான கேள்வி. தானா நிஷ்டை புரிந்தால், நான் பிரம்மமாகவே இருக்க வேண்டும், பிரம்மாக்கார விருத்தியிலேயே நான் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சமாதி பழகிக்கிட்டே இருந்தால் அவரை செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ, அவர் எப்படி கிருத்தகிருத்தி என்று சொல்லுவது? அவர் தனக்கு மன அமைதி வேண்டும் என்பதற்காக விவகாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனதில் அமைதியை எதிர்பார்த்து சமாதி அபியாசம் பழகுனா அவரை எப்படி எல்லா சித்தன் எப்படி சொல்லுவது? சித்தி அடைஞ்சவர் எப்படி சொல்வது? சித்தன்னா யாரு? சித்தியை அடைஞ்சவன் சித்தன், சாதனைகளை முடித்தவன் சித்தன், அதுக்கப்புறம் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அவன்தான் சித்தன். அப்படிப்பட்ட சித்தன் அவரை நம்ம எப்படி சொல்கிறது? என்னென்னலாம் கேள்வி வரிசையாக பார்ப்போம். காண்பதெல்லாம் அசத்தியம், ஜெகத் மித்யா அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். பொய்யான ஜெகத்தில் போய் அவர் எதுக்காக விவகாரம் பண்ணணும்? என்ன நல்லா தெரியுது, விவகாரம் துயரத்தை தரும். நானா விவகாரம் துயரல்லவோ, அதனால் ஞான சுகம் தருமோ? சுகம் கிடையாது. போனால் அன்றோ நன்று, விவகாரம் இல்லாமல் இருப்பது தானே நல்லது. அப்பாடான்னு அக்காடான்னு உட்காந்துட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? இருந்தால் தானே நல்லது. நிஷ்டை பொருந்திடல் வேண்டாமோ? நிஷ்டை வேண்டாமா அவருக்கு? கூன்னு கத்திக்கிட்டே இருக்கார். விவகாரம் பண்ணும்போது என்ன அது பிரச்சனையாக வருது. இப்போ கோபப்பட்டுட்டே இருக்கார். பேசாமல் அமைதியாக நிஷ்டையிலே இருந்து சமாதியிலே இருக்கிறது அதுதானே உத்தமம். அவர் தானே ஞானியோட லட்சணம். என்ன? சமாதியிலே உட்காந்து கப்பு சுப்புன்னு இருப்பது தானே நல்லது. தானா நிஷ்டை புரிந்தால், சரி அவர் சமாதியில் இருக்காரு அப்படின்னா செய்யும் செய்கை முடித்தவர்னு சொல்ல முடியாதே, கான்ட்ரடிக்ஷன். இப்போது செய்யும் செய்கை முடித்தவன் என்று எப்படி சொல்ல முடியாது? செய்கை தவிர்ந்தவன் எப்படியோ. நமக்கு ஞானம் வந்ததுக்கப்புறம் சுகம் துக்கம் ரெண்டுமே பொய் தான். இப்போது நம்ம நினைக்கிறோம் திருஷ்ட துக்கம்னு சொல்கிறோம். ஞானியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சுகம் துக்கம் ரெண்டுமே பொய் தான் ஆன்சர் சொல்ல போகிறாரு. இப்போ வரிசையாக கேள்வி கேட்டாச்சு. இந்த விவகாரம் என்பது ஞான நிஷ்டைக்கு விரோதமாக இருக்கும் அல்லவா? விவகாரம் பண்ணும்போது அவர் ரியாக்ட் பண்ணுறாரே, நம்ம நினைக்கிறோம் அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் ஹீ இஸ் ஜஸ்ட் ஆக்டிங். நான் புரியணும். அவர் சொல்கிறாரு, சின்மயானந்த சுவாமி சொல்கிறோம், நமக்கு பேனாவை யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சிடுறேன். அவர் என்ன பண்ணுறாரு? கோவப்படுற மாதிரி ஹீ ஜஸ்ட் ஆக்ட்ஸ். நம்ம ரியாக்ட் பண்ணுறோம், அவங்க ஆக்டிங். அதான் அடுத்ததில் சொல்ல போகிறாரு. இப்போது சமாதி நம்ம எப்போவும் பழகித்தான் ஆக வேண்டுமா? இப்போது அடுத்ததில் பதில் சொல்கிறார். தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம், உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ, துரிய பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ, அரிய சமாதிகள் பழகுவனேலவன் ஆருடனும் அன்றே. மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம், உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழில் அன்றோ, துரிய பரம்பொருள் ஆனவர் வேறொரு தொழில் செய்வதும் உண்டோ, அரிய சமாதிகள் பழகுவனேலவன் ஆருடனும் அன்றே. ரொம்ப முக்கியமான பாட்டு. நம்ம ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏன்னா இது முழுக்க முழுக்க புத்தியில் செய்ய வேண்டிய மாற்றம். நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். சமாதி அபியாசம் எல்லாமே மனதில் செய்கின்ற பயிற்சி. இப்போ நம்ம இங்கே சொல்கிற இந்த ஞானி எப்படி கர்ணன் ராதை புத்திரனாக இருந்தான். ராதேயனாக இருந்தவன் தன்னை கௌந்தையன்னு புரிஞ்சுக்கிறான். நான் குந்தி புத்திரன்கிறத புரிஞ்சுக்கிறான். அதில் நடந்தது வேறு எந்த விஷயமே கிடையாது. அவன் அறிவில் ஏற்பட்ட மாற்றம் மட்டும்தான்.
என்னைக்கு நான் குந்தி மகன்னு புரிஞ்சுட்டனோ அதுக்கப்புறம் நான் ராதை மகன் இல்லவே இல்லை. அவன் புத்தியில் அந்த மாற்றம் வந்துருச்சு. அதே போல தான். ஏன்னா இந்த கேள்வி நமக்கு திரும்ப திரும்ப ஒரு விவகாரம் பண்ணணுமா, பண்ணிட்டு எப்படி நம்ம இது பண்ணுறது, இப்போ நம்ம புத்தியில் பண்ண வேண்டிய அந்த மாற்றம் தான். அதனால தான் தெரிதரு மகனே ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம். தெரிது அரும் மகனே, அதாவது தன்னை பற்றிய உண்மை தெரிந்த மகனேன்னு சொல்கிறார். உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. இங்கே நம்ம மாற்ற வேண்டிய மாற்றம் வந்து அந்த நானில் தான். அந்த நான்கிற இதுவும் நம்மளை வார்த்தையில் மாற்ற வேண்டியதில்லை. அதனால தான் நம்ம செய்யா நின்றேன் சென்றேன் உண்டேன் நீ நான் இந்த உடம்பையே பயன்படுத்திக்கிட்டே இரு. ஆனால் எங்கே நீ சுவிட்சை நீ மாற்றி யோசிக்கணுமோ, கஷ்டம் வரும்போது எனக்கு கஷ்டம்னு சொல்லாது, உடம்புக்கு கஷ்டம். பிரச்சனை வரும்போது எனக்கு பிரச்சனைன்னு சொல்லாது, உடல் மனம் புத்திக்கு பிரச்சனை. இப்போது ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம். விவகாரம் எப்போ முடியும்? பிராரப்தம் முடிகிறது வரைக்கும் விவகாரம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் விவகாரம் முடிஞ்சிட்டாதான் நான் நிம்மதியாக இருப்பேன்னு நீ சொல்ல முடியாது. நீ விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஆரம்பத்தோடு தீரும் விவகாரம். இந்த ஆரம்பம்னா பிராரப்தம் எது இந்த பிறவி தொடங்குவதற்கு ஆரம்பிப்பதற்கு விதையாக இருந்ததோ அதுக்கு பிராரப்தம்னு பேர். அது ஆரப்த கர்மம்னு சொல்லுவோம். பிராரப்த கர்மம், ஆரப்த கர்மம், அதான் ஆரம்பத்தோடு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அந்த ஆரம்பத்திற்கு காரணமான அந்த பிராரப்த கர்மத்தை உள்ள அளவும் என்னவா இருக்கும்? அந்த விவகாரம் இருக்கும். விவகாரத்தில் தாரதமியம் இருக்கும். எனக்கு கொஞ்சம் விவகாரம் இருக்கலாம், எனக்கு கொஞ்சம் பொறுப்பு இருக்கலாம், மற்றவங்களுக்கு நிறையா பொறுப்புகள் இருக்கலாம். இப்போ நம்ம முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம பொறுப்போடு இருக்கமா பற்றோடு இருக்கமாங்கிறத கவனிச்சுக்கிட்டே வரணும். நம்ம பொறுப்பாக இருக்கணும், பற்று இல்லாமல் இருக்கணும். பொறுப்பாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த காஸ்டியூம் நம்ம போட்டிருக்கோமோ, எந்த ட்ரெஸ்ஸு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, எந்த கடமை நமக்கு இந்த பிராரப்தம் கொடுத்துருக்கோ அதில் நம்ம பொறுப்பாக இருக்கணும். ஏன்னா பிராரப்தம் இருப்பது வரைக்கும் நமக்கு விவகாரம் இருக்கும். உரிய தியானமும் விவகாரங்களும் உள்ள தொழிலன்றோ. நீ சமாதி பழகினாலும் சரி, விவகாரம் 2 விதமான விவகாரம் இருக்குது. பாஹ்ய விவகாரம் இருக்குது, லௌகிக விவகாரம் அல்லது வைதிக விவகாரம். நீ இந்த லோகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், அடுத்த லோகத்துக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள். தியானம்ங்கிறது யௌகிக விவகாரம் சொல்கிறது. யோகத்தினால் செய்யப்படுகின்ற அந்த யோக பயிற்சிகள், அது எல்லாமே உள்ள தொழில். அதுக்கு எல்லாத்துக்குமே நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய அந்தக்கரணத்தை பயன்படுத்தி தான் செய்ய முடியும். படிக்கிறோம் அப்படின்னா அந்நேரம் மனசு கோஆப்ரேட் பண்ணணும். சமைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நமக்கு மனசு கரெக்டாக அதை போட வேண்டியது போடணும். கடுகு புழுந்து போடுறது கரெக்டாக போடணும். எல்லாமே உள்ள தொழில் அன்றோ. அதே மாதிரி தியானமும் உள்ளத்தின் தொழில். எல்லாமே மனசுடைய விவகாரம். ஆனால் துரிய பரம்பொருள் ஆனவர் வேறு ஒரு தொழில் செய்வதும் உண்டோ? துரிய பரம்பொருள், துரியம்னாலே பிரம்மத்துக்கு ஒரு பேர் தான் துரியம். தன்னை அந்த மெய்ப்பொருளாக ஒருவன் நன்றாக புரிந்து கொண்டு விட்டால் அவர் வேறு ஒரு தொழில் செய்வதும் உண்டோ? நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அவர் தன்னுடைய மன நிம்மதிக்காக வேறு ஒரு தொழிலை செய்வதில்லை. இப்போ எனக்கு இது கிடைச்சா நிம்மதி, இது பண்ணுனா நிம்மதி அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது கிருத்தகிருத்தியன் ஆகாது. மன நிறைவோடு நான் ஒரு காரியத்தை பண்ணும்போது கிருத்தகிருத்தியம். அப்போது பரம்பொருள் ஆனவர் வேறு ஒரு தொழில் செய்வதும் உண்டோ? திரும்ப பதிலையும் கேள்வியாகவே கேட்குறார். இல்லைன்னு ஆட்சேபனார்த்தம் போடணும். நமக்கு உரிய பரம்பொருள் ஆனவர் வேறு எந்த தொழிலையும் ஈடுபடுவதில்லை. ஈடுபடுவதில்லைன்னா தனக்காக ஈடுபடுவதில்லை. ஏன்னா விவகாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஞானி, கான்ட்ரடிக்டரி மாதிரி தெரியும். அப்போது அவர் வேறு ஒரு தொழில் தன்னுடைய மன நிம்மதிக்காக செய்வதில்லை. அது என்னவாக இருந்தால் கூட. அரிய சமாதிகள் பழகுவனேல் அவன் ஆருடனும் அன்றே. முக்கியமானது அரிய சமாதி வயசுக்குள்ளே வராது, சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்காது. நம்ம தியானத்தில் இருக்கின்ற அதிகமான உச்சபட்சமான நிலை, தியானத்தின் உச்சபட்ச நிலை, அதை பழகுவனேல்
எதுக்காக? என்னுடைய மனம் அமைதிக்காக பழகுவனே. ஏன்னா ஞானி மனதை மித்தியான்னு புரிஞ்சவர். அவர் மனதில் சுகத்தை எதிர்பார்க்காதவர் தான் நம்ம ஞானின்னு சொல்கிறோம். மனதில் சுகத்தை எதிர்பார்த்து நீ அந்த சமாதிகள் பழகுவாய் என்றால் நீ ஆருடன் அல்ல, நீ செய்யும் செய்கை முடித்தவன் அல்ல. ரொம்ப முக்கியமானது. அப்போது அங்கே அந்த இடத்துல என்னுடைய கர்த்தவியம் சமாதி பண்ணினா தான். ஏன்னா நிறைய டவுட் ஒரு நிதித்தியாசனம் பண்ணும்போது எல்லாம் டவுட் எல்லாம் வரும். நான் படிச்சுட்டேனே, எனக்கு இன்னும் நிறைவு வரலையே, ஏன்னா பரிபூர்ண ஆனவர் செய்வது வேறுண்டுன்ட்டேன் அப்படின்னு குரு சொல்லிட்டார். நீ பரிபூர்ணமாக நிறைவாக உனக்கு இல்லை, எனக்கு நிறைவு இல்லை, நான் என்னை குறைவாக நினைக்கிறேன், நான் இது பண்ணணுமா அதை பண்ணணுமா, இன்னும் படிக்கணுமா, இன்னும் என்ன பண்ணணும், சமாதி பழகவா, இப்படியெல்லாம் டவுட் வந்துச்சு அப்படின்னா நீ அதுக்காக சமாதியை நீ தேட போகிற அப்படின்னா நீ என்ன கிடையாது, நீ ஆருடன் அல்ல. இப்போ நம்ம பண்ண வேண்டியது எங்கே? புரிகின்ற விருத்தி ஒன்றே போதும் மெய்ப்பொருள் காண்பது. அப்போ உனக்கு அது மனசில் பதிய வைக்கிறது தான், நமக்கு அறிவில் நன்றாக பதிய வைக்கிறது தான் முக்கியம். அதனால் என்ன பண்ணலாம், நீ விவகாரம் எவ்வளவு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஞானி தன்னை பிரம்மங்கிற ஞானத்தோடு என்ன பண்ண முடியும், எல்லா செயலையும் செய்ய முடியும். கடைசி வரைக்கும் அவர் சிரவண மன நிதித்தியாசனம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மற்றவர்களைப் போலவே வந்தேன் போனேன்னு செய்யலாம், பேசலாம், அந்த ஞானத்தோடு பேச முடியும். எத்தனை விவகாரம் பண்ணினாலும் அவர் அதனால் பாதிக்கப்படாதவராக இருக்க முடியும். இதெல்லாம் ஞானியை பற்றி சொல்லும்போது நம்ம குறிச்சிக்கிட்டே வரணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி என்ன பண்ணணும், நம்ம இதை நம்மளுடைய நம்மயமாக ஆக்கணும். ஏன்னா இப்போ எதனால் சமாதி பழக வேண்டியதில்லை, அவருக்கு அறிவில் நன்றாக இந்த ஞானம் பதிஞ்சிருச்சு. உட்காந்து என்ன பண்ணியிருக்காரு, அதுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்கார், அதுக்கு நிறைய தியானம் பண்ணியிருக்கார், அதுக்கு நிறைய அபியாசம் பண்ணியிருக்கார். அப்படிப்பட்ட அந்த ஞானிக்கு இந்த சமாதி அபியாசம் தேவையில்லை. சமாதி எனக்கு சமாதி பழகினாத்தான் நான் நிம்மதியாக இருப்பேன். ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம், பசியிலாரேன்னு பார்த்தோம். மனசில் அவருக்கு எந்த விதமான பசியுமே இல்லை, எனக்கு நிறைவு இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமாதி பழகணும்னு நீ நினச்ச அப்படின்னா மனசுக்கு சத்தியத்துவம் கொடுத்து விட்டாய், சுகதுக்கத்தை உண்மை என்று நினைத்து விட்டாய். இப்போ எத்தனை விவகாரம் தத்திர துக்கம். ஞானிக்கு விவகாரமும் பொய்ன்னு தெரியும், சுகதுக்கமும் பொய்ன்னு தெரியும். ஏன்னா ஃபைனலி நம்ம என்ன சொல்ல போகிறோம், பிரம்மைவ சத்தியம் ஜெகத் மித்யா. இந்த ஞானம் நமக்கு ஆழமாக நமக்கு உள்ளே வரணும். ஒன்றொன்னே நம்ம குறிச்சிக்கிட்டே வரணும். நமக்கு எங்கெல்லாம் டவுட் இருக்கோ அதெல்லாம் நமக்கு அவரே கிளப்பி சொல்லி கொடுக்குறார். இந்த குரு நமக்கு ஆழமாக கொண்டு போயிட்டுருக்காரு. கண்டிப்பாக சந்தேகம் தெளிதல் படலத்தை ஒரு 5 வாட்டியாவது கேட்கணும், குறைஞ்சது ஒரு 5-6 வாட்டியாவது திரும்ப கேட்கும்போது தான் நமக்கு ஏன் இந்த கேள்வினே புரியாது, அப்புறம் தான் பதில் புரியுது. இருக்கட்டும், எதுக்காக இந்த கேள்வி கேட்கப்பட்டது, நம்ம வாழ்க்கையோடு நம்ம உரசி பார்க்கும்போது இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது நமக்கு எப்படி புரியணும், இது நம்ம எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், எந்த இடத்துல விடணும், எந்த இடத்துல விடக்கூடாது. அந்த விட்ட லட்சணம் விடாத லட்சணம் மறக்கவே கூடாது. நம்ம அந்த ஜீவன்கிற பாவத்தை விட்டுட்டு அந்த பிரம்மன்கிற பாவத்தோடையே விவகாரம் பண்ணுறாரு ஞானி. அதனால் அவர் என்ன விவகாரனாலும் பண்ண முடியும் அவரால். அவருக்கு தியான சமாதிகள் தேவையில்லை, ஏன்னா அவருக்கு அறிவில் நல்லா பலம் ஆகிவிட்டது. ஞானம் நமக்கு நன்றாக கைகூடணும்னு நம்ம கைவல்ய கணபதியை நன்றாக பிரார்த்தனை செய்கிறோம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம். தேங்க்யூ சார்.